அருமையான விளையாட்டு. இது ஒரு போட்டி. இந்த 2 பேர் விளையாடுற இந்த போட்டியில ஒரு ஆண் ஒரு பெண் லவரா இருக்கலாம், காதலனா இருக்கலாம், பொண்டாட்டியா கூட இருக்கலாம். வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. இவர் கவட்டைக்குள்ள ஒரு பைப்பு, அந்த அம்மா கவட்டைக்குள்ள ஒரு குழாய் வச்சுக்கணும். கரெக்டா யாரு கரெக்டா உள்ள விடுறாங்களோ அவரு ஜெயிப்பு. செருப்ப கழட்டி அடிச்சுருவேன் நான் சொல்றேன். வெறி கொண்டுருவேன் நான். எந்தக்கு நீ இதை பேசுகிற? விட்டா இருப்பா. அது கண்ணை மூடிட்டு விடணும் போ. இந்த அடுத்து இன்னும் ஆளை மாத்துறாங்க இல்ல, அதே ஆளை விடுறாங்க. யாரு? ஓ, அவங்க சொல்லணும் ரைட் லெஃப்ட் இந்த மாதிரி சொல்லணும் போல. ஆம். அடாடா, ஃபைனலா ஒரு அடி அடிச்சு பார்த்தியா, அங்கிட்டு நிக்கிறாங்க. அதான் வர்கீஸ். இந்த விளையாட்டு மிகவும் நல்லா இருக்கு. உங்களுக்கும் நீங்களும் இந்த மாதிரி டைங்கள்ல விளையாடணும்னு தோணுச்சுன்னா நீங்க இந்த மாதிரி விளையாட்டை விளையாடுங்க. ஆளு கரெக்டா பார்த்து விளையாடுங்க. தேவையில்லாத ஆளை கூப்பிட்டு விளையாடுறாதீங்க. கடைசியில அடி வாங்கிட்டு நிப்பிய. நல்லா ஒரு எக்ஸசைஸான விளையாட்டு. தினைக்கும் மாலையில் விளையாடலாம், காலையில் விளையாடலாம், இரவு கண்டிப்பா விளையாட வேண்டிய விளையாட்டம். வேட்டையன் சக்சஸ். பிரியாணி ருசித்து சாப்பிட்ட ரித்திகா சிங் காணவே. ஏன்டா தயங்குற? தைரியமா சொல்றான். ஒரு பிரியாணியை கூட சாப்பிட விட மாட்டேங்கிறாங்களா? டேய், அவன ஒரு ரொட்டி கூட திங்க விட மாட்டேன்டா. நீ எல்லாம் ஏன்டா உசுரா இருக்க? என்னடா பிரியாணியை எல்லாரும் ருசிச்சு தாண்டா சாப்பிடுவாங்க. நம்மலாம் என்னடா கண்ணை மூடிக்கிட்டு புனலை வச்சாடா ஊத்துவோம் ருசிக்காம. பிரியாணினா எல்லாரும் டேஸ்ட் பண்ணி ருசி தான் சாப்பிடுவாங்க. அதை விட அதுக்கு ஒரு பீச்சியம் போட்டாங்க பாருங்க. ஏடி, இது என்ன ஒரு மியூசிக்? இது ஒரு சோகமான ஒரு உயரமான ஒரு டைத்துல அந்த ஒரு மியூசிக்கை போட்டாங்க. இவங்க சாப்பிடும் போது அந்த மியூசிக்கை போட்டிருக்காங்க பாருங்க. நான் கூட என்ன ரசிக்கிறேன். நீ சீப்பாளா இருந்திருக்க. வேற யாருமே பிரியாணி திண்டது இல்லையா? இந்த அம்மா இந்த உலகத்திலேயே பிரியாணி திண்டுச்சா? இப்பெல்லாம் எடுத்து அதுக்கு எப்படா சாப்பிட தோணும் அம்மாவுக்கு? வீடியோ எடுத்தோன்னு அதை திங்க தெரியாம திங்குது, முள்ள எடுக்குது. இதே வீடியோ எடுத்தோம்னா கப்பார் அள்ளி சாப்பிடுறது. ஒழுங்கா கூட சாப்பிடல, வர கொடுத்துருச்சா பக்கத்துல. சாப்பிடும் போது வீடியோ எடுத்தா ஒழுங்கா சாப்பிட தோணாதுங்க. அரை மணி நேரம் வரிசையில் நீ காத்திருந்து சாதாரண ஹோட்டலில் சாப்பிட்ட விக்கி நயன்தாரா. ஆம். நம்மளும் தான் சாப்பிடுறோம் சாதாரண ஹோட்டல்ல, தள்ளு வண்டி கடையில எல்லாம் சாப்பிடுறோம். இந்த கடைக்காரன் கூட நம்மளை கண்டுக்கிறது இல்லையே. அதெல்லாம் ஃபேமஸ் ஆகணும், இந்த மாதிரி பேம்பர்ஸ் ஆகணும். पैम्पर्स फैंस जिनको पहनाना बेहद आसान। இந்த மாதிரி ஃபேமஸா இப்ப ஊருக்கு நாட்டுக்கே தெரியற மாதிரி பல சாதனைகள் படத்துல எல்லாம் நடிச்சாதான் இந்த மாதிரி ஹோட்டல்ல போனா காத்திருந்தாண்டா சாப்பிடணும். சாப்பாடு ரெடியா இருந்தா உடனே போட போறாங்க. இல்ல நீ கேட்ட ஐட்டம் ரெடி ஆகலைன்னா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி தான் சாப்பிடணும். இல்லைன்னா எங்க ரெடியா இருக்கோ அங்கதான் போய் சாப்பிடணும். அதை வேற வீடியோ எடுத்து ஹோட்டலில் காத்திருந்து சாதாரண ஹோட்டலில் சாப்பிட்ட நயன் விக்கி. சோறே சாப்பிடாம கூட இருந்திருக்கா. நம்ம எவனா சொல்றாங்களா? அந்த செயல்படுங்க. டேய், நீ போடுவா பரதேசி, உன்னை மீட்ல வந்து மிதிக்கிறான். கல்லுவண்டி கடையில 30 ரூபாய்க்கு வாங்கி சாப்பிடுறான். நம்மள என்னைக்காவது சொல்றாங்க? இவரும் ஃப்ரீயா? இல்ல இவர் யாருங்க? இவரு கஸ்டமருங்க. வந்து விலைய கேட்டாரு. கேட்ட உடனே உறைஞ்சு போய் உட்கார்ந்து வரதாங்க. விலைய கேட்டவனே உறைஞ்சு போய் உட்கார்ந்து வர. எத்தனை நாளா இருக்காரு உறைஞ்சு போய்? அவர் 2 நாளா இங்க தான் இருக்காரு. 2 நாளா இங்க இருக்காங்க பாரு. இவருக்கு என்ன சொல்லுங்க அந்த கதையை. வந்தாரு, இந்த பெட் விலை என்னன்னு கேட்டாரு. சரி சொன்னேன். இது ஒரு பெட் வாங்கினா இன்னொரு பெட் ஃப்ரீன்னு சொன்னாங்க சார். அன்னைக்கு படுத்தவர் தான். அன்னைக்கு படுத்தவர் இன்னைக்கு எந்திரிக்கல. வீட்டுக்கு தகவல் சொன்னீங்களா? அட்ரஸ் கிட்ட இருக்கா? எதுவும் இல்லையா? இல்லங்க சார். யாரு பத்த புள்ளையோ. அதாவது அவ பெட்டு வாங்குற ஐடியா இருந்தா கூட இந்த கடைக்கு போக கூடாது. கேட்டுக்க, வேற ஏதாவது ஒரு கடையில வாங்கிட்டு போயிருது. மனசாட்சி இல்லாம விளம்பரம் போட்டீங்கன்னா இந்த மாதிரி ஆடி கொடுத்தா ஒருத்த வாங்க கூடாதா?
அங்க ஒருத்தன் வந்தானாமா, பெட்டு எவ்வளவுன்னு கேட்டானாமா, விலைய சொன்னவன மயக்கம் போட்டு விழுந்தவன் 2 நாளா எந்திரிக்கலையாம். காது கொஞ்சம் ஓட்டதாண்டா, அதுக்காக பீரோ வாங்க வந்தானாமா, விலைய கேட்டவன பீரோக்குள்ள ஏறி உட்காந்துருக்கானா 2 நாள் ஆச்சான். நான் கொஞ்சம் ரொம்ப மோசமானவன். என்னடா டே 30 பெட்டு கிடக்குறா, 30 பேர் வந்து கேட்கிறா, 30 பேர் மயக்க போட்டு விழுந்து கிடந்தா நீ என்னன்னு விப்ப? விலை ஓகேனா வாங்க போற, இல்லைன்னா போமான்னு சொல்லிட்டு வேற கடைக்கு போற. அது எப்பறம் மயக்கப்பட்டு விழுவான்? அத பத்தி மட்டும் தயவு பண்ணி யாரும் கேட்காதீங்க. சரி, ஏதோ விளம்பரத்துக்கு ஒரு சக்சஸ்ஃபுல்லா ஒரு அதிர்ச்சியா சொல்லலாம் தான். அதுக்காக ஒரு அளவுக்கு தான் சொல்லணும். இந்த மாதிரிலாம் சொல்லக்கூடாது. அதாவது இந்த நயன்தாரா தனுஷ் பிரச்சனை இருக்க, நயன்தாரா எடுத்த வீடியோல தனுஷோடைய சின்ன பிட்டு சீனு பிட்டு சீன் இல்ல, சின்ன சீன் எடுத்து அந்த அம்மா வச்சிருச்சான். அதுக்கு இவர் என்ன பண்ணியிருக்காரு, ஒரு 10 கோடி ரூபாய் பணம் கேட்டிருக்காரு நெஸ்டெய்டா. சரி, இவர் கேட்டது அதிகமோ கம்மியோ, இல்ல கேட்டிருக்கலாமோ கேட்க கூடாதோ, அது நயன்தாராவும் அவருமே பேசி ஒரு வாரம் 2 வாரத்துல ஒரு முடிவுக்கு வந்திருப்பாங்க. ஆனா நம்மளுக்கு விட மாட்டாங்கல. இந்த சோசியல் மீடியால அவங்க 2 பேரும் ஏதோ கொலை பண்ண கேஸ்ல ஏதோ அந்த அம்மாவை ஏதோ ஒரு பெரிய ஏமாற்றத்தை உண்டாக்குனது மாதிரி, அவங்களுக்கு இவங்களுக்கு ஏதோ குடும்ப பகை மாதிரியே இந்த இன்ஸ்டாவில் இதுல போட்டு அப்படியே பிஜிஎம்லாம் போட்டு அப்படியே ஏதோ கத்தி சட்டை மாதிரி ஆக்கி அவர் 10 கோடி கேட்டுக்கிட்டு இருந்தவரை கோவப்படுத்தி 20 கோடி கேட்க வச்சிருவாங்க போல. கிடையவே கிடையாது. அந்த அம்மா கூட போனா போயிட்டு போது என்ன விட்டுருக்கேன். அந்த அம்மாவே என்ன பண்ணுவாங்க, இவங்க இந்த மாதிரிலாம் போட்டு நீலாம்பரி கெட்டப்ல ஆக்கி இது பண்ணி அந்த அம்மா டென்ஷன் ஆக்கி கோர்ட் வரைக்கும் போய் பெருசா கோலமா ஆகி நாரி நசப்படுத்து போற வரைக்கும் இந்த வீடியோ போடுவாங்க இவங்க. எப்படி அதுக்கப்புறம் தான் விடுவாங்க. அவங்களே பேசி சும்மா ஒரு முடிவுக்கு வந்துருவாங்கடா, விடுங்கடா, ஏன்டா போட்டு இதே பிரச்சனையை போட்டு பரம விரோதி மாதிரி ஆக்கி வச்சிருவாங்க. வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. பிஜிஎம்லாம் போட்டு அப்படியே நீலாம்பரி கெட்டப்ல இவர் வர்றது, அவர் படையப்பா கெட்டப்ல வர்ற மாதிரி 2 பேருக்கும் ஃபைட் வர்ற மாதிரி பண்றாங்க. வாரு இதை பார்த்து அவங்களே பார்த்தா அவங்களுக்கு ஒரு கூஸ்பம்ப் ஆயிரும், விடக்கூடாது அப்படின்னு அவரு அந்த அம்மா சும்மா விடக்கூடாது, நம்ம நீலாம்பரி மாதிரி அப்படிங்கிற மாதிரி கொண்டாந்துருவாங்க போல. கிருஷ்ணோடைய ஃபேன்ஸ் எல்லாருக்கும் ஒரு சூப்பரான நியூஸ் சொல்லட்டா. என்ன அப்படின்னா, கூடிய சீக்கிரமே ராஷ்மிகா மந்தனா சென்னையில வந்து செட்டில் ஆக போறாங்க. முழு சென்னை வாசியாவே மாற போறாங்களாம்ப்பா. எதுக்கு சென்னை வராங்க அப்படின்னு யோசிச்சு பார்க்கும்போது நமக்கு சில தகவல்கள்லாம் கிடைச்சிருக்கு. புஷ்பா 2 படத்துக்கு அப்புறம் அவங்களுடைய மார்க்கெட் அப்படியே அப்ல போயிரும். அதுக்கப்புறம் அதாவது ராஷ்மிகா மந்தானா வந்து சென்னைக்கு வராங்க. எப்பனே சொல்லவே இல்ல. ஏன் அவங்க சென்னைக்கு வராங்கன்னா தெரியல. அது தெரியல. ஏன்னா அவங்க சென்னைக்கு வரணும். ஏன்னா இது ஒரு முக்கியமான நியூஸ். வந்து ராஷ்மிகா மந்தானா சென்னைக்கு வரணும் சாதாரண விஷயமா, பெரிய விஷயம் அது. ஏன்னா ராஷ்மிகா மந்தானா வந்து காவேரி பிரச்சனையில அவங்க தான் தீர்த்து வச்சாங்க. அந்த உக்ரைன் ரஷ்யா சண்டையில் அவங்க தான் நடுநிலையா நின்று அதை பேசி பஞ்சாயத்து பண்ணி வச்சாங்க. ரஷ்யா பாகிஸ்தான் இந்தியா போர்ல கூட அவங்க தான் கலந்துக்கிட்டாங்க. ஏன்னா அவங்க வரணும். என்னது ஒரு பேச்சுக்கு சொன்னா உடனே நல்ல சிறப்பா பிக்கிறாங்க. ஏன்னா எவ்வளவோ பிரச்சனை இருக்கு, அதையெல்லாம் விட்டுருவாங்க. இந்த அம்மா சொல்றதுக்காக நான் சொல்லவில்ல. ராஷ்மிகா மந்தானா சென்னைக்கு வந்தா என்ன, வரலைடா என்ன, அது சென்னையில குடியேறினா என்ன, குட்டீச்சரா போனா நமக்கு என்ன. என்ன சொன்ன நான் கேட்கிறவன் வந்து யாரும் தப்பா எடுத்துக்கிறாதீங்க, யதார்த்தமா தான் கேட்கிறேன். இந்த மாதிரி ஹீரோவெல்லாம் போகும்போது வளைச்சு ஊட போய் போட்டோ எடுக்கிறீங்கல்ல, அவங்க தள்ளி விட்டாலும் போஸ்ட் கொடுக்காம இருந்தாலும் சார் போய் 2 போய் போட்டோ எடுக்கிறீங்கல்ல, அந்த போட்டோ வச்சு என்ன பண்ண போறீங்க? அத பத்தி மட்டும் தயவு பண்ணி யாரும் கேட்காதீங்க. வீட்டுல எதுவும் கோர்த்து போட போறீங்களா ஃப்ரேம் பண்ணி? இல்ல எதுவும் ஆதார கடல எதுவும் இணைக்க போறீங்களா? இல்ல ரேஷன் கார்டு அதோட இணைச்சா அரிசி மண்ணெண்ணெய் எதுவும் சேர்த்து போடுறாங்களா? எதுக்குடா இந்த போட்டோ எடுக்கிறாங்க? அவ்வளவு சிரமப்பட்டு ரொம்ப தொலைக்கு போய் போஸே கொடுக்கலட்டாலும் இடிச்சுக்கிட்டு போய் எடுக்கிறீங்களே, அது எதுக்கு? அதனால ஏதாவது ஒரு புண்ணியம்
இல்ல அந்த புள்ளையோட நின்று எடுத்ததுனால அது எதுவும் பெருமையா நினைக்க போதா? இல்ல நியூஸ்ல எதுவும் சொல்லப் போறாங்களா? நான்லாம் எடுத்தது இல்ல இதுவரைக்கும். ஆனா பார்க்கும்போது நம்மளுக்கே என்னடா அப்படி இடிச்சு இடிச்சுக்கிட்டு போய் எடுக்குறாங்களேடா அப்படின்னு சொல்லி நம்மளுக்கே தோணுது. இது வந்து ஒரு வாழைப்பழ விளையாட்டு. இந்த விளையாட்டு மிகவும் அருமையா இருக்கிறது. இந்த விளையாட்டை விளையாட ஆசைப்பட்டவர்கள் இந்த விளையாட்டை விளையாடலாம். வாழைப்பழத்த தொங்க விட்டு கவ்வி கவ்வி சாப்பிடணும். அருமையான ஒரு விளையாட்டு. நான் விளையாண்டு பார்க்க போறேன். ஸோ அடுத்த ஒரு நல்ல வீடியோட சந்திக்கிறேன். நல்ல வீடியோ இல்ல, வீடியோட சந்திக்கிறேன்.